வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, நானும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. தம்பிகளே, நான் என்ன பண்ணுறது? லட்சக்கணக்கான கேள்வி இன்னும் பெண்டிங்கில் கிடக்கு. ஒரு எபிசோட் போட்டேன்னா அதில் வரக்கூடிய 50 கமெண்ட்ஸில் அதுக்கே பதில் சொல்ல முடியல. இப்போ கூட நான் கடைசி எபிசோடுக்குள்ள கேள்விகளை தான் பிறக்கி அப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சில நேரங்களில் தாமதத்துக்கு மன்னிக்கவும். நீர்முள்ளி, நெரிஞ்சில், ஓரிதழ் தாமரை இந்த 3 கேப்சூல்ஸையும் எவ்வளவு நாள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நீர்முள்ளி, ஓரிதழ் தாமரை, நெரிஞ்சிமுள் 3மே உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய கோகிலாக்ஸா என்று சொல்லக்கூடிய நீர்முள்ளி கேப்சியூலு, ரத்னபுரூஸ் என்று சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை கேப்சியூலு, கோக்சூர் என்று சொல்லக்கூடிய நெரிஞ்சிமுள் கேப்சியூல்ஸ் எல்லாமே நல்ல உயிரணுக்களை நல்லா அதிகமாக உருவாக்குறதுலையும் உயிரணுக்களை வளப்படுத்துறதுலையும் அதோட ஆக்டிவ் லெவலை அதிகப்படுத்துறதுலையும் மிக சிறப்பாக வேலை செய்யும். சரியா? ஸோ அதனால் இந்த ஓரிதழ் தாமரைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தாதுவை வளர்க்கும், தனிமேகம் தொலைக்கும், ஆதரவாய் மேனிக்கு அழகு தரும். ஓரிதழ் தாமரை ஒரு சிறு கீரை இனம்தான். ஸோ இன்றைக்கி காலத்தின் கட்டாயம் அதெல்லாம் கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கிறத நாம் மருந்தாக மாற்றிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் பண்டைய தமிழர்கள் ஓரிதழ் தாமரையை பருப்பு போட்டு கடைஞ்சி ரெகுலராக சாப்பிடுவாங்க. திருமணத்துக்கு 15 நாள் முன்னாடி ஓரிதழ் தாமரை ரெகுலராக விடாமல் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாச்சுன்னா 16ஆவது நாள் திருமணத்தில் அன்னைக்கு ராத்திரி ஃபஸ்ட் நைட்டில் பட்டையை கிளப்பலாம். சரியா? ஏன்னா ஓரிதழ் தாமரை எடுக்க 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 ஆண்மை அதிகமாகும். அதில் இரும்புச்சத்து அதிகம். அதே மாதிரி ஹார்மோன், விதைகளை தூண்டக்கூடிய தன்மை ஓரிதழ் தாமரை, நெரிஞ்சிமுள், நீர்முள்ளிக்கு அதிகம். விதைகளை தூண்டி ப்ராப்பராக டெஸ்டோஸ்டிரானை அதிகமாக உருவாக்கி விரைப்பை தூண்டக்கூடிய தன்மை, அதிகமான விந்தை உற்பத்தி பண்ணி அந்த விந்தை வெளியேற்றுறதுக்காக விரைப்பை தூண்டக்கூடிய தன்மை ஓரிதழ் தாமரை, நீர்முள்ளி, நெரிஞ்சிமுள்ளுக்கு உண்டு. இதை நாம் பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நெரிஞ்சிமுள்ள கஷாயம் போட்டு சாப்பிட்லாம். நீர்முள்ளியை வறுத்து கஷாயம் போட்டு சாப்பிடுவாங்க. நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, நீரெரிச்சல், சிறுநீரக கற்களை கரைக்கிறதுலேயும் இது நல்ல மருந்து. அதாவது சிறுநீரகத்தை பலப்படுத்தி விந்தணுக்களை பெருக்கக்கூடிய மூலிகைன்னு இதை நாம் சொல்லலாம். குறைந்தது இந்த இது மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க, ஓரிதழ் தாமரை, நீர்முள்ளி, நெரிஞ்சிமுள் எடுத்தால் குறைந்தது 6 மாத காலத்துக்கு இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ தாதுவை வளர்க்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை திருமணம் ஆகிருக்கு, உங்களுக்கு விந்தோட தேவை அதிகமாக தேவைப்படும். வாரம் கழிக்கணும், 10 நாளைக்கு ஒருக்கா கழிக்க வேண்டியிருக்கும், இல்லை வாரத்துக்கு 3 வாட்டி கழிக்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரே நாளில் 3 வாட்டி கழிக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா உள்ள டெபாசிட்டில் வச்சுருக்கணும். 1 லட்சம் இருந்ததுன்னா ஓடி பேங்கில் போய் 10,000 எடுக்கலாம். போட்டதே 1000, எத்தனை வாட்டி போக முடியாது. சரியா? அதனால் அப்புறம் சுரண்டணும். அதுக்கு பேர் ஓடி. இங்கே ஓடினா அவ்வளோதான், ஓடி போவோம். சரியா? அதனால் விந்தணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய இந்த மூலிகைகளை ஒரு 6 மாத காலம் சாப்பிட்லாம். இது கூடவே சில உணவுகளையும் எடுத்துக்கலாம். காராமணி, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு அதெல்லாம் சாப்பிட்லாம். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு அவிச்சு ரெகுலராக சாப்பிட்லாம். அதே மாதிரி ராகி, கம்பு, மொச்சை 3ஐயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை களி மாதிரி கிண்டி அந்த களிக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அத்திப்பழம் எடுக்கலாம், பேரிச்சம்பழம் எடுக்கலாம். மாதுளம்பழத்தையும் கசகசாகும். அதாவது ஒரு பவுலில் ஒரு மாதுளம்பழத்தை பிரித்து போட்டு காலையில் அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவையும் அதில் கலந்து வச்சிடணும். இரவு நேரத்தில் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து அதை நீங்கள் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்பையும் நல்ல உயிரணுக்கள் உருவாகும். நல்ல உணவுகளையும் எடுத்துக்கணும். ஓரிதழ் தாமரை, நீர்முள்ளி, நெரிஞ்சிமுள் போன்ற இதையும் தொடர்ந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ 3லேருந்து 6 மாதங்கள் விடாமல் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் எடுக்கிற மருந்தில் இருந்து மெச்சூர்டு ஸ்பேம் கிடைக்கிறதுக்கு 72 நாள் நாம் வெயிட் பண்ணணும். மெச்சூர்டு ஸ்பேம் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 72 நாள் எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நாம் ரிசல்ட்டு பார்க்கலாம். உணவியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம். அமில உணவுகளை குறைச்சிடணும்.
அமில உணவுகள் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பழங்கள் சார்ந்த உணவுகள், கிழங்குகள் சார்ந்த உணவுகள், பிசின் சார்ந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மருந்துகளையும் எடுக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே விந்தணுக்கள் பெருகி பொங்கல்னு பொங்கும். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. phone 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.